ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக நடைபெறும் இந்த சனிக்கிழமை சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் டாக்டர் உஷா மகாதேவன் அவர்கள். அவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் தனிக்கவிதை ஒன்றான த டியூவல் பீயிங், எவ்வாறு இரண்டு அம்சங்கள் ஒருவரிடம் உள்ளன என்பது குறித்த பகவானினுடைய அந்த தனி கவிதை குறித்து உரையாற்ற உள்ளார். டாக்டர் உஷா மகாதேவன் நம்மிடையே அடிக்கடி கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் நாடகங்கள் குறித்தும் தனி கவிதைகள் குறித்தும் உரையாற்றி வருகின்றார். அவர் பகவானினுடைய அந்த நாடகங்களில் முனைவர் பட்டம் பெற்றவர். பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய எழுத்துக்களிலும் ஸ்ரீ அன்னையினுடைய எழுத்துக்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். டாக்டர் உஷா மகாதேவன் அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓவர் டு யூ, டாக்டர் உஷா மகாதேவன். Thank you, sir. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்று பகவானுடைய சானட் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற சானட் த டியூவல் பீயிங். இது வரைக்கும் நம்ம 4 சானட்ஸ் பார்த்துருக்கிறோம். ஆல் பியூட்டி அண்ட் ஆல் பிளிஸ், சரண்டர், த டிவைன் ஒர்க்கர், லீலா. அவை போலவே த டியூவல் பீயிங்கும் ஒரு கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் அ ஸ்டேஜ் இன் சாதனா என்று சொல்லலாம். இது பகவான் 1939 எழுதியிருக்கார். இந்த சானட்டுக்கு உண்டான கமெண்ட்ரிய என்னுடைய பரமகுரு ப்ரொஃபசர் சீதாராமன் அவர்கள் ஆஷ்ரம் பப்ளிகேஷன் தி அட்வென்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். அதோட பிரதிய எனக்கு என்னுடைய குரு முனைவர் கந்தசாமி அவர்கள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை படித்தும் விளக்கி இருக்கிறார். எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக அன்னைக்கு நன்றி கூறுகிறேன். சரி, நம்ம சானட்டிற்குள் போவோம். 4 வரிகள் கொண்ட 3 ஸ்டான்சாஸ், அதாவது 3 குவாட்ரைன்ஸ், கடைசியில 2 வரி வர ஒரு கப்லெட். சிவகுமார் சார் இந்த சானட்டை போஸ்ட் செய்திருப்பதனால உங்களுக்கு அந்த சானட் கையில இருக்கிறதுனால ஐ திங்க் இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ டு ஃபாலோ. முதல் 4 வரிகளை பார்ப்போம். There are 2 beings in my single self. A Godhead watches nature from behind, at play in front with a brilliant surface elf, a time-born creature with a human mind. இதோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். என்னோட ஒரு செல்ஃப், அந்த ஒரு செல்ஃப்ல 2 beings. There are 2 beings in my single self. My self is one, but it has 2 beings. இதுல எதுவுமே ஆம்பிகுவஸாவோ இல்ல மறைமுகமாகவோ சுத்தி வளைச்சோ சொல்லப்படல. இந்த 2 beings பத்தியும் கிளியர் அண்ட் கேட்டகாரிக்கலாக சொல்றார் பகவான். 2 beings-ல ஒன்னு கிரேட்டர் செல்ஃப், ஒன்னு ஸ்மாலர் செல்ஃப். ஒன்னு பின்னாடியில இருக்கு, ஒன்னு முன்னால இருக்கு. ஒன்னு டீப் பீயிங், இன்னொன்னு சர்ஃபேஸ் பீயிங். இது மாதிரி ரொம்ப கிளியரா 2ஐயும் டிஃபைன் பண்றார். The smaller self முன்னாடி இருக்கு. 2வது வரியில behind சொல்றார். 3வது வரியில in front சொல்றார். ஸோ 2தோட லொகேஷனும் 2தோட குணங்களும் 2தோட குவாலிட்டிஸும் சொல்லிட்டு 2ம் ஒண்ணுக்குள்ள எப்படி தொடர்புடையது அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையது அப்படிங்கிறத செகண்ட் லைன்லயே சொல்றாரு. பின்னால் இருப்பது தெய்வீகமான செல்ஃப், அதனால அது காட் ஹெட் அப்படிங்கிறார்.
அப்ப முன்னாடி இருப்பது எப்படி? அது முன்னாடி இருப்பது அந்த மாதிரி செல்ஃப் இல்ல. இன் மெனி வேஸ் அதுக்கு நேர்மாறான செல்ஃப். அத பகவான் எல்ஃப் அப்படிங்கிறார். ஸோ எல்ஃப் இஸ் a வெரி ஸ்மால் creature. மிகவும் சிறிய உருவத்தில் இருக்கும். கிரேட்டர் செல்ஃப், அதாவது Godhead is the deep part and elf is on the surface. இந்த சிறிய செல்ஃப் வந்து நம்மளுடைய ஈகோ. இந்த ஈகோ இஸ் இன்வால்வ் இன் த கேம் ஆஃப் லைஃப் இன் நேச்சர். நேச்சரை வந்து a Godhead watches nature from behind. செகண்ட் லைன்ல சொல்றச்ச பகவான் நேச்சரை கேபிட்டல் N போட்டிருக்கார். ஸோ இட் இஸ் யூனிவர்சல் நேச்சர் ஆர் காஸ்மிக் நேச்சர். இந்த காஸ்மிக் நேச்சரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் விசாலமாக பறந்து விரிந்து இருக்கும். ஆனா ஒவ்வொரு காஸ்மிக் நேச்சரோட சேலஞ்சஸ்க்கும் இந்த ஸ்மால் ஈகோ, த லிட்டில் எல்ஃப், சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்ஃப் வந்து டக் டக்குன்னு ஒரு குறுகலான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். The challenges are big from nature, but the reaction of the ego is stunted and it is very narrow. Cosmic, so இந்த லிட்டில் எல்ஃப் வந்து ஸ்டண்டட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அப்படின்னா இந்த ஏன் அப்படி கொடுக்கறதுனா, இந்த ஈகோக்கு இருக்கிறது ஒரு செப்பரேட்டிவ் கான்சியஸ்னஸ். இந்த ஈகோ எப்பவுமே எதுலையும் தன்னை ஐக்கியப்படுத்தி தன்னை மறந்துக்கிறது இல்லை, தன்னை எப்பவுமே வந்து கான்சியஸா இருக்கு அது. ஸோ அதனால செப்பரேட்டிவ் கான்சியஸ்னஸ் அதுக்கு இருக்கிறதுனால அதோட ரெஸ்பான்சஸ் எல்லாமே குறுகலா இருக்கு. ஸோ ஆல்ரெடி அது ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கு, அது ஒரு சிறிய உருவம்ங்கிறாரு, அது வந்து குறுகலான ரெஸ்பான்ஸ் கொடுக்குங்கிறோம். ஆனாலும் பகவான் அதை ஏன் பிரில்லியன்ட்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் ஹி ஹஸ் யூஸ்ட். அதை வந்து வாஸ்ட்னோ வைஸ்னோ சொல்லல. கிரேட்டர் செல்ஃப் Godhead வந்து வாஸ்ட்ங்கிறார், வைஸ்ங்கிறார். ஆனா இதை வந்து பிரில்லியன்ட் அப்படிங்கிறாரு. ஸோ வாட் இஸ் சோ பிரில்லியன்ட் அபவுட் த ஈகோ? பிரில்லியன்ட் என்ன, எந்த சிச்சுவேஷனுக்கும் ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ், ஒரு பிரில்லியன்ட் லாயர் மாதிரி அது டிஃபெண்ட் பண்ணும். நேச்சர்ல இருந்து வர எல்லா சேலஞ்சஸ்க்கும் இம்மிடியட் ரியாக்ஷன், எல்லா கேள்விக்கும் நம்ம சொல்லுவோமே சட்டுன்னு முந்திரி கொட்ட மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு பதில் சொல்றதுன்னு, அது மாதிரி எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் அது கொடுத்துருக்கோம். நம்ம பண்ற எல்லா தப்பையும் கூட அது நியாயப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காரணம் இல்லாம கோவப்பட்டா கூட அதுக்கு காரணம் கற்பிக்கும். நீ கோவப்பட்டது நியாயம்தான், இந்த சிச்சுவேஷன்ல யாருக்கும் கோவம் வரத்தான் செய்யும், அப்படி இப்படின்னு நம்மளோட எல்லா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் அது டிஃபெண்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் லைக் அ லாயர். அதனால அவர் அது பிரில்லியன்ட் அப்படிங்கிறார். ஸோ இது யாரை ஏமாத்தின்னு இருக்குன்னா, மற்றவங்களையும் ஏமாத்தி தன்னையுமே ஏமாத்திக்கும். ப்ரொஃபசர் சீதாராமன் அதனால அதை டிசெப்ஷன், செல்ஃப் டிசெப்ஷன், ஒஃபென்ஸ், டிஃபென்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ், இது எல்லாத்துலயும் அது எக்ஸ்பர்ட். அதனால அது பிரில்லியன்ட். இந்த சர்ஃபேஸ் செல்ஃப நம்ம எங்க பார்க்கலாம்? எல்லார்ட்டையும் பார்க்கலாம். சின்ன குழந்தைகிட்ட கூட அதை பார்க்கலாம். நம்ம ஏதாவது சொன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு குவிக் ரியாக்ஷன் வருது. அது எங்கேருந்து வருது? அந்த எல்ஃப் செல்ஃப்ட இருந்து தான் அது வருது. இப்போ இன்னைக்கு எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா நான் வந்து அவங்களோட எல்லா நல்ல குணத்தையும் உனக்கு லிஸ்ட் பண்ணுவேன், ரொம்ப கன்வின்சிங்கா லிஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கே என்னோட ஈகோ ஹர்ட் ஆகி அந்த பர்சனை எனக்கு பிடிக்கலன்னா அவங்களோட எல்லா கெட்ட குணங்களையும் நான் அதே எஃபிஷியன்சியோட லிஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப கன்வின்சிங்காகவும் பண்ண முடியும். இந்த சின்ன செல்ஃப்க்கு அது பண்ண முடியும். அதனால அது பிரில்லியன்ட். நம்ம வந்து ஸ்மாலர் செல்ஃப் அது வந்து இட் ஆல்வேஸ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட். நம்ம வந்து எவ்ரிடே நம்மளே நம்மளோட லைஃப்பை அனலைஸ் பண்ணி எவ்ரிடே நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம ஈகோ ஹர்ட் ஆகச்ச நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம சின்ன ஸ்மால் செல்ஃப் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணிருக்கோம்னு நம்ம நன்னாவே தெரிஞ்சுக்கலாம். The smallest steps, as I said, it steps forward, but mother always says you step back. Purusha self, it always steps back. அதனால தான் from behind in first stanzaலே பகவான் சொல்லியிருக்கார். So quickly reacting to results, okay, quickly reacting to results is always a falsehood in many times. இப்போதான் நம்ம பார்த்தோம்ல, நம்ம பிடிச்சதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், பிடிக்கலன்னா நான் நல்லான்னு சொல்லுவோம். ஸோ இதுல எது உண்மை?
ரெண்டுமே போய் தான். ஏன்னா ரெண்டும் நமக்கு அந்த சமயத்துல எது சாதகமா இருக்கோ, எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை சொல்லிக்கிறோம். இப்போ இது படிக்கிறச்சு எனக்கு மாணிக்க வாசகரோட லைன் ஞாபகம் வருது. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஈகோ that is also falsehood, it knows to multiply falsehood. இப்ப நம்ம ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை பண்ண தவறிட்டோம்னா கூட அது தப்பே இல்லை, அது நீ பண்ணிருந்த ரைட்டு தான் சாதிக்கும். ஸோ அதனால the surface self is referred to by Sri Aurobindo as a brilliant surface elf. Now இப்போ if we don't step back, if we don't keep calm, நம்ம எல்லாத்துக்கும் குயிக்கா ஜஸ்டிஃபை பண்ணாம இருந்தோம்னாக்கா நம்ம we can be sure that நம்ம smaller self will be under control. To be aware of the smaller self is a very great step in evolution. Now Bhagavan சொல்றார், the Godhead watches nature from behind என்கிறார் பகவான். Godhead சின்ன செல்ஃப் உடைய பிளேய கவனமா பார்த்துட்டு இருக்கு. See the word watches. அது பார்த்துட்டு இருக்கு. என்னது பார்த்துட்டு இருக்குனாக்கா, the universal nature, huge universal natureக்கு இந்த குட்டி செல்ஃப் ஈடு கொடுக்கறது, ஒரு சேலஞ்சஸ்க்கும் அது ஈடு கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற greater self is just enjoying. The Godhead watches nature from behind அப்படிங்கிறார். அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பெரிய ஒரு பாக்ஸிங் ரிங்ல ஒரு பெரிய பாக்ஸர் அவருக்கு ஈடு கொடுத்து ஒரு சின்ன பாக்ஸர் ஃபைட் பண்ணினா அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சொல்றாரு. At play in front with a brilliant surface elf. ஸோ இந்த புருஷாவானது இந்த ஆட்டத்துல பங்கு கொள்றது இல்லை. ஈகோ அண்ட் சர்ஃபேஸ் ஈகோக்கும் நேச்சருக்கும் நடுவுல நடக்கிற இந்த பாக்ஸிங்ல the Purusha is behind. He's just watching, he's enjoying it. Small self எப்படி பிக் நேச்சரோட சண்டை போட்டுன்னு இருக்கு, எப்படி எல்லாத்தையும் கவுண்டர் பண்றது, எப்படி ஓவர் கம் பண்றது, அதை he's only enjoying it. ஆனா இந்த எல்ஃப் பத்தி பகவான் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, 4th லைன்ல இட்ஸ் a time born creature with a human mind. அதாவது இந்த ப்ராசஸ் ஆஃப் இவல்யூஷன் இந்த ஈகோ ஒரு கான்சியஸ் பர்சனாலிட்டியா வளர்றது. அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா ஹியூமன் மைண்ட். இந்த மனித மனம் தான் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட். வை ஹி சேஸ் அ டைம் பார்ன் கிரீச்சர், ஏன்னா அது காலத்துல பிறந்து காலத்துல வளர்றதுனால இட்ஸ் அ டைம் பார்ன் கிரீச்சர். அது வேலை செய்யறதெல்லாம் மனதை வைத்துத்தான். அதனாலதான் the limited human mind is the instrument of this small self that is born in time and it grows in time. இப்ப இந்த சுவாரஸ்யமான விளையாட்டை இன்னர் புருஷா வெறுமனே பார்த்துட்டு இருக்குமா? So the word watches, பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லி he chooses every word. He sees னு சொல்லல, he's noticing னு சொல்லல, he says he watches. ஒன்னு நம்ம வாட்ச் பண்றோம்னா இப்ப பாருங்க, வாட்ச்மேனே எடுத்துப்போம். வாட்ச்மேன் ஒன்றும் பண்ணாம உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா எப்ப நேரம் வருதோ உள்ள வரவங்களை சில பேரை உள்ள விட்டு சில பேரை வெளியில நிறுத்தி he takes his decisions. அது மாதிரி this Purusha, the bigger self, is watching from behind, but he is not mere Sakshi. So Sakshi Anumantan சொல்றது witness and sanction giver. He is a Sakshi, but he is not a mere Sakshi. He is also Prabhu. The greater self is also the Lord. அது தலைவனும் கூட. அதனால என்ன பண்ணும், பார்த்துட்டே இருக்கும். ஆனா சரியான நேரம் வரைச்ச அந்த விளையாட்டுல தலையிடும், அது குறுக்கிடும், தான் காலத்துக்குள் நுழைந்த காரணத்தை நிலைநாட்டி நிறைவு செய்யும். ஏன்னா அது சாட்சி மாத்திரம் இல்ல, அது தலைவனும் கூட. So the first stanza, first four line quatrain பார்த்தாச்சு. இப்ப next 4 linesக்கு போவோம். அடுத்து வரும் quatrain பார்ப்போம். இந்த 4 linesல next 4 linesல பகவான் பின்னாடியில இருந்து பார்த்து கொண்டு தேவை வரும்போது தலையிட்டு மாற்றி நிறைவு செய்யும் தெய்வாம்சம் பொருந்திய செல்ஃப், இந்த புருஷா செல்ஃப் பற்றியும் அதோடைய குணங்களையும் விளக்குகிறார்.
tranquil and boundless like a sea or sky, the Godhead knows himself eternity's sun. Radiant his mind and vast, his heart as free, his will is a scepter of dominion. இப்போ இந்த கிரேட்டர் செல்ஃபோட இந்த மூணையும் சொல்றார், மைண்ட், ஹார்ட், வில். ஃபர்ஸ்ட் இந்த கிரேட்டர் செல்ஃப்க்கு வந்து அவேர்னஸ் இருக்கு. ஆக்சுவலி ஸ்மாலர் செல்ஃப்க்கு அவேர்னஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மாலர் செல்ஃப் வந்து தனக்கும் இந்த பிகர் செல்ஃப்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பையும் டு பிகின் வித் புரிஞ்சுக்கல. தேர் இஸ் லேக் ஆஃப் அவேர்னஸ். வெரஸ் இந்த கிரேட்டர் செல்ஃப் இட் நோஸ், த காட்ஹெட் நோஸ் ஹிம்செல்ஃப் இட்டர்னிட்டிஸ் சன். அதாவது இந்த கிரேட்டர் செல்ஃப் தான் யார் என்பதை அறியும். சாஸ்வதமான இறையின் மகன் தான் என்பதை அது அறிந்ததனால் அதோடைய இயல்பு எப்படி இருக்கு? tranquil and boundless. பேரமைதியும் விசாலமான தன்மையும் அதுகிட்ட இருக்கு. tranquil and boundless என்பதற்கு பகவான் ரெண்டு உவமை கொடுக்கிறார். லைக் a sea or sky. இந்த ரெண்டு, அதாவது கடல் மற்றும் வானம், இவைகளை உவமையாக கொடுக்கிறார் அரவிந்தர். அளவிட முடியாத கடலை போன்றும் எல்லை இல்லாத வானத்தை போலும் இது உள்ளது. இப்ப கடல் அலை வந்து என்ன குவைட்டா இருக்கான்னு நம்ம கேட்கலாம். கடல் அலைகள் ஆர்ப்பரித்தாலும் ஆழ்கடல் எப்பவும் அமைதியாகவே இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ் மைண்ட்ல என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸோ என்ன மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்தா கூட the deeper consciousness சலனமே இல்லாம, டிஸ்டர்பன்ஸே இல்லாம அமைதியாக இருக்கும். அதனால tranquil and boundless like a sea or the sky அப்படிங்கிறார். இப்ப இந்த ரெண்டு செல்ஃப்ஸும் நேர்மாறான தன்மைகள் உடையது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அவர் a time born creatureன்னு சொல்லியிருக்கார். அது ஸ்மால் செல்ஃப் டைம் பார்ன்னா இங்க வந்து எட்டர்னிட்டி சன். ரொம்ப as I said very categorical and very clear-ஆ இருக்கு இந்த distinctions in the poem. As I said, ஒன்னு smaller one, ஒன்னு bigger, ஒன்னு frontல, ஒன்னு backல, ஒன்னு time born, ஒன்னு eternal. So இந்த சின்ன செல்ஃப டைம் பார்ன் என்று முதல் குவாட்ரைன்ல சொல்லியிருந்தார். ஏன்னா அது காலத்தால கட்டுப்பட்டிருக்கிறது, அதனால டைம் பார்ன். ஆனா அந்த பிகர் செல்ஃப் or the greater self அது காலத்தை கடந்து இருக்கு. இட்டர்னிட்டி சன், பியாண்ட் டைம், சாஸ்வதமானது. கடல் வானம் போன்று பரந்த விரிந்த நிலைகளை கூறும் பகவான் அடுத்த வரிகளில் காட்ஹெட் உடைய மைண்ட் அண்ட் ஹார்ட் பத்தி ஒரே லைன்ல சொல்றார். ரேடியன்ட் ஹிஸ் மைண்ட் அண்ட் வாஸ்ட் ஹிஸ் ஹார்ட் அஸ் ஃப்ரீ. ரேடியன்ட் ஒளிமயமானதும் பரந்து விரிந்ததுமான மனம் காட்ஹெட் உடைய மனம். ஹார்ட் இஸ் ஃப்ரீ. ஒரு ஈகோவோட கிராம்பிங், சஃபகேட்டிங், குறுகலான இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது கிரேட்டர் செல்ஃப்க்கு. அதனால அது ஹார்ட் வந்து சுதந்திரமாக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு லைனை படிக்கிறது நான் வந்து பகவான் யூஸ் பண்ணியிருக்கிற சவுண்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு. இப்போ இந்த வவல்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது பாருங்க, எல்லாம் ப்ராட் அண்ட் லாங் வவல்ஸ். பகவான் இந்த லைன்ல வந்து இந்த நிலைக்கு ஏதுவான ஒலிகளையே தேர்ந்தெடுத்துள்ளார். இப்போ இந்த லைனை நம்ம எடுத்துட்டோம்னா, ரேடியன்ட் ஹிஸ் மைண்ட் அண்ட் வாஸ்ட் ஹிஸ் ஹார்ட் அஸ் ஃப்ரீ. இதை குறுக்கியே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதோட சாய்ஸ் ஆஃப் வவல்ஸ் அப்படி இருக்கு. ரேடியன்ட் ஹிஸ் மைண்ட் அண்ட் வாஸ்ட் ஹிஸ் ஹார்ட் அஸ் ஃப்ரீ. ஸோ இதை வந்து லிட்ரேச்சர்ல ஃபார்ம் அண்ட் கன்ஃபியூஷன் ஆஃப் ஃபார்ம் அண்ட் கான்டென்ட்னு சொல்லுவோம். அதாவது இதுல உள்ள ஒலிகளே இந்த கருத்தை சொல்லிவிடுகிறது. ஈகோவினால் நாம் ஆளப்படும் போது இதயத்தில் ஃப்ரீடம் பறி போய் விடுகிறது. கிராம்பிங், சஃபகேட்டிங் ஈகோன்னு சொல்றோம். யாராவது நம்மள ஏதாவது சொல்லி நம்ம ஈகோ ஹர்ட் ஆனா எவ்வளோ கிராம்ப்டா இருக்கு. சில பேருக்கு வந்து பிசிக்கலா கூட மூச்சு திணறல் ஏற்படலாம். So in the line, radiant his mind and vast his heart as free. இந்த வரியை நம்ம திரும்ப திரும்ப சொல்றச்ச நம்ம மனம் மைண்ட் வந்து ரொம்ப அமைதியா, ரொம்ப வாஸ்ட் ஆகும். திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ரிலேஷன்ஷிப்ல உள்ள ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளமும் நம்மள அஃபெக்ட்
அஃபெக்ட் பண்ணாது. So in the line itself is a mantra. Radiant his mind and vast his heart as free. Now second quatrain oda last line paapom. His will is a scepter of dominion. இங்க செப்டர்ங்கிற வேர்ட் வந்து தமிழ்ல செங்கோல் அப்படின்னு கூறுவோம். அது ஆட்சியை குறிக்கிறது. The will in the Purusha rules the kingdom of Prakriti. இந்த Godhead ஓட மைண்ட் ரேடியண்டா இருக்கு, ஹார்ட் ஃப்ரீயா இருக்கா, அதே மாதிரி அதோட வில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இட்ஸ் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். அது வந்து மூன்று குணங்களையும் ஆளுகின்றது. அது எதுக்குமே அடிமை இல்லை. என்ன சொல்லலாம்னா, ஒரு அன்பும் ஆற்றலும் நிறைந்த சக்கரவர்த்தி போல ஆட்சி செய்கிறது. அது எதற்குமே அடிமை இல்லை. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிற போயம்ல வந்து another poem, beautiful poem, அதுலயும் பகவான் சொல்றார், I am no more a vassal of the flesh, a slave to nature and her leaden rule. அந்த போயம்ல வரும். அதாவது நான் யாருக்கும் சிற்றரசன் இல்லை. I am no more, எதுக்கு சிற்றரசன் இல்லை? ஃபிளஷ்க்கு. I am not bound by physical, I am not bound by nature. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் வரைச்சு அவர் அப்படி சொல்றாரு. The dual beingல the Godhead or Purusha எதற்கும் சிற்றரசனாக இருக்க போவதில்லை. ஏனென்றால் நேச்சர் மற்றும் அந்த மூன்று குணங்கள், சத்வ ரஜஸ் தமஸ், மூன்று குணங்களின் மீதும் அது ஆட்சி செலுத்துகிறது. So it is not a slave of nature. இந்த புருஷாவுடைய குவாலிட்டிஸ்களை விவரித்து விட்டு பகவான் ஸ்மாலர் செல்ஃபோட கண்டிஷன்ஸை பற்றி மூன்றாவது குவாட்ரைன்ல சொல்றார். அதாவது முதல்ல ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணினார் முதல் 4 லைன்ஸ்ல. நெக்ஸ்ட் 4 லைன்ஸ்ல லைன்ஸ் 5 to 8 கிரேட்டர் செல்ஃபோட குணங்களை பத்தி சொன்னார். இப்ப 9 to 12 அதோட ஆப்போசிட், இந்த ஸ்மாலர் செல்ஃப், இந்த ஈகோவோட குணங்களை பத்தி சொல்றார். The smaller self, by nature's passions driven, thoughtful and erring, learns his human task. இந்த ஈகோ, அதாவது ஸ்மாலர் செல்ஃப், இது நேச்சருக்கு அடிமை. அங்க வந்து செங்கோல் இருக்கு, ஆனா இங்க வந்து இந்த ஸ்மாலர் செல்ஃப் இஸ் a slave. It is driven by nature's passions. அதுக்கு கிரேட்டர் செல்ஃபோட விரிந்த மனமோ ஹார்ட்டும் கிடையாது. நேச்சருடைய 3 குணங்கள் இருக்கே, இவைகளால் இந்த ஈகோ ஆளப்படுகிறது, அலைக்கழிக்கப்படுகிறது. ஆனாலும் ஈகோ இவைகளை தாண்டி ஒரு அவேர்னஸ் நிலைக்கு வர முயற்சி செய்கிறது. அதனால்தான் பகவான் சொல்றார், thoughtful and erring learns his human task. அவ்வளோ ஈஸியா அது இட் வில் நாட் லேர்ன். நல்லா அடிபட்டு நிறைய ட்ரை பண்ணி முயற்சி செய்து சுலபமாவே நடக்காது. thoughtful and erring அப்படிங்கிற சுலபமாக நடக்கிறது இல்லை. So ego is a creature of universal lower nature. அது இந்த குணங்களின் ஊடே தட்டு தடுமாறி வளர்கிறது. இந்த செல்ஃப் ரைட்டியஸ் சத்வா ஆகட்டும், இல்ல அக்ரெசிவ் ரஜஸ், இல்ல இனர்ஷியாவான தமஸ், எதுவானாலும் அது எல்லாத்துக்கும் நடுவுல கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது. ஈகோ உள்ளிருந்து இயங்கும். எப்படி இருந்தாலும் அது வந்து அந்த கிரேட்டர் செல்ஃபோட பிரதிநிதி. அதுக்கு தெரியறதோ தெரியலையோ அது பிரதிநிதி. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தெரியறது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு ஏஜென்ட்டை நம்ம வச்சோம்னா அவ என்ன பண்ணணும், நம்ம சொல்ற வேலையை அவங்க பண்ணணும். அவங்க எங்கேயாவது மணி கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னா அவங்க கலெக்ட் பண்ணின்னு வந்து யார் எம்ப்ளாய் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். அந்த உவமையை நம்ம எடுத்துட்டோம்னா இங்க நல்லா புரியும். இங்க இவர் என்ன சொல்றார், ஆல் மஸ்ட் பி நோன் அண்ட் டு தட் கிரேட்னஸ் கிவன். அதாவது இந்த ஏஜென்ட் யூனிவர்சல் நேச்சர்ல இருந்து என்னெல்லாம் வின் பண்றதோ, அதாவது யூனிவர்சல் நேச்சர் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ஈகோ ஒவ்வொரு ஸ்மாலர் ஏரியாவா வந்து கவுண்டர் பண்ணி அது கூட முட்டி அந்த ஸ்மாலர் ஏரியாவை கான்கர் பண்ணும். அந்த கான்கர் பண்ணினதை நம்ம பண்ணிட்டோம்னு அது நினைச்சுக்காம இந்த புருஷா ஒரு இந்த பிகர் செல்ஃப் கிட்ட அது கொடுத்துடணும். ஆல் மஸ்ட் பி நோன் அண்ட் டு தட் காட் ஹெட் கிவன். ஸோ நேச்சர், as I said, nature otherwise it is unorganized. ஆனா இந்த
இந்த அன்ஆர்கனைஸ்ட் மாஸ்ல இருந்து சிறிய பீசஸ் ஆஃப் ஆர்கனைஸ்ட் டெரிட்டரிய கண்ட்ரோல் பண்ணி வின் பண்ணுவதனாலேயே ஈகோ பிகம்ஸ் அ ஹெல்பர் இன் த இவல்யூஷன். தாட்ஸ் அண்ட் கிளிம்சஸ்ல பகவான் சொல்றார், ஈகோ இஸ் த ஹெல்பர், ஈகோ இஸ் த பார். அது எப்போ ஹெல்பர்? தான் வின் பண்ணினத புருஷா கிட்ட கொடுத்தா இட் இஸ் ஹெல்பர். வின் பண்ணினதை நான் தான் பண்ணியிருக்கேன்னு தானே வச்சுண்டா இட் பிகம்ஸ் அ பார், இட் பிகம்ஸ் an obstacle to the evolution. To become fully conscious of mind and life and to offer them to the higher self is the duty of the smaller self. ஏன்னா இந்த ஹையர் செல்ஃப்க்கு கொடுக்கணும்னா ஹையர் செல்ஃப்க்கு தான் அந்த மைண்ட் அண்ட் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஸ்டமும் அந்த பவரும் ஹையர் செல்ஃப்க்கு தான் இருக்கு. அதனால வின் பண்ணின ஏரியாஸை ஹையர் செல்ஃப்க்கு கொடுக்காமல் என்னுடையது என்று வச்சுட்டா தென் அது எவல்யூஷனுக்கு தடையா இருக்கு. இப்போ 4வது லைன் ஆஃப் த 3rd quatrain பார்த்தோம்னா, this mind and life, the mirror and the mask. இங்கே மைண்ட், மிரர், மாஸ்க் அழகா ஒரு அலிட்ரேஷன் கொடுக்கிறார் பகவான். மிரர் அதாவது கண்ணாடி மைண்டை குறிக்கும். எப்படி மைண்டுக்கும் கண்ணாடிக்கும் ஒரு உவமைன்னு பார்த்தோம்னா, லைஃப் எப்படி இருக்கோ அது உள்ளபடியே ஹையர் கான்சியஸ்க்கு அது கண்ணாடியை காமிக்கிறது, பிரதிபலிக்கிறது. எப்படி இருக்கோ அப்படியே, நோ டிஸ்டார்ஷன். அப்படி காட்டுறதுனால மைண்ட் இஸ் அ மிரர். அதே போல மேலேந்து வர ஒளியையும் இந்த ட்ரிபிள் வேர்ல்ட் ஆஃப் இக்னரன்ஸ்க்கு பர்ஃபெக்டா வெளிச்சம் போட்டு காட்டுறது. அதனாலேயே இந்த 2 உலகங்களுக்கு இடையே இருக்கும் மீடியேட்டரா நம்ம மைண்ட சொல்லலாம். ஓகே, if mind is the mirror, what is life? Life is a mask. அதனால்தான் அவர் this mind and life, the mirror and the mask. So mind is connected to the mirror and life to the mask. எப்படி மாஸ்க்னா தன்னுள்ளேயே சச்சிதானந்தாவை வைத்துக்கொண்டு ஒரு முகமூடி போட்டு மறைத்து கொண்டிருக்கிறதே, அதனால he uses the word mask. மேலும் அது சச்சிதானந்த நிலையின் நேர்மாறான விதமாகவும் தோன்றுகிறது. எப்படி இருக்கோ அது மிரர் கரெக்டா காட்டுறது, அதோட நேர்மாறா இது மறைச்சுக்கிறது. So that is why he says mirror and the mask. இந்த மாஸ்க் என்ற பதத்தின் தொடர்ச்சியாகவே பகவான் இந்த சானட்டை முடிக்கிறார். நம்ம கடைசி 2 லைன்ஸை பார்ப்போம். that's a couplet. always it is ஷேக்ஸ்பியரோட சானட்ல கடைசி 2 லைன் கிளிஞ்சிங் கப்லெட் மாங்க. அதாவது மேல சொன்ன எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் அழகா ஒரு சமப் பண்ணி கிளிஞ்ச் பண்ணி லாஸ்ட் 2 லைன்ல கொடுக்குற மாதிரி பகவானும் அதே மாதிரி, as with the figure of a symbol dance, the screened omniscient plays at ignorance. So மாஸ்கோட கண்டினியூஷனா இங்க ஸ்கிரீன், மாஸ்க் என்பதும் ஸ்கிரீன் என்பதற்கும் மறைக்கும் தன்மை உண்டு. omniscient அதாவது எல்லாம் அறிந்தவன். omniscient person is a person who knows everything. Naturally for God we use it. எல்லாம் அறிந்தவன், பேரறிவாளன், தன்னையே மறைத்து கொண்டு ஒன்றும் அறியாதவன் போல விளையாடுகிறான். இங்கே இறைவனுடைய லீலை திருவிளையாடலையும் நாம் காண்கிறோம். ஸ்கிரீன்னா மறைஞ்சுக்கிறது. எதுக்காக மறைஞ்சுக்கணும்? இப்போ கண்ணாமூச்சி விளையாடுறாங்க, ஒளிஞ்சு விளையாடுறாங்க. What is the purpose of hiding? The purpose of hiding is that somebody should find you. அதுதான் குழந்தைகள் விளையாட்டு போல. ஒருவர் ஒளிந்து கொண்டால் மற்றவர் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்க முயற்சி எடுக்காமல் சென்று விட்டால் விளையாட்டு அர்த்தமற்றதாக ஆகிவிடும். இறைவன் தன்னை மறைத்து கொள்ள, நாம் அவனை கண்டுகொள்ள முயற்சி செய்ய, அதில் வெற்றி கொள்ள, இது பண்றதுதான் காஸ்மிக் இவல்யூஷன் அப்படிங்கிற ஸ்கீமை நம்ம உணர முடியும். ஸோ இங்க 2 வேர்டையும் சேர்த்து கொடுத்துருக்காரு, ஆம்னிஷன்ட், இக்னரன்ஸ். அந்த ஆம்னிஷன்ட் ஒரு ஸ்கிரீன் ஒரு முகமூடி மாதிரி போட்டு தன்னை மறைச்சுக்கிறார். ஸோ யூ ஆர் நாட் ஏபிள் டு see the difference between ignorance and omniscience. அதனால அறியாமையில் தொடங்கி எல்லாம் அறிந்தவனை உணர்ந்து கொள்வது எப்பேற்பட்ட பரிணாம வளர்ச்சி. go from one end to another. இங்க பாரதியின் வரிகளை நினைவு கூறலாம். பாரதி 66ல வருது, பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று புகழ்வது நின் மனத்துள்ளே புகுந்த மாயை,
சாமினி அம்மாயை தன்னை நீக்கி சதா காலம் சிவோகம் என்று சாதிப்பாயே. ஸோ இந்த சானட்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம்னா நீட்டா டிவைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரேன்ல 2 செல்ஃப்ஸ் என்ன, 2க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன என்று கூறுகிறார். செகண்ட் குவாட்ரேன்ல ஹையர் செல்ஃப் ஆர் காட் ஹெட், அதோடைய குவாலிட்டிஸ் என்ன, அதோட மைண்ட், ஹார்ட், வில் எல்லாம் எப்படி செயல்படுகின்றன என்பதை தெளிவாக கூறுகிறார். 3வது குவாட்ரேனில் சிறிய செல்ஃப், அதோடைய தன்மை என்ன, அதன் கடமை என்ன என்று விவரிக்கிறார். கடைசி கப்லெட்டில் இதெல்லாம் அறிந்தவனின் விளையாட்டு, எல்லாம் அறிந்தவனின் விளையாட்டு என்று கூறி முடிக்கிறார். Now there are 1 or 2 things. Bhagavan, just a minute please. பகவான் வேதங்களையும் உபனிஷத்துகளையும் நன்கு அறிந்தவர். அதனாலேயே அவருடைய போயம்ஸ்ல எல்லாமும் நம்மளுக்கு வேதாஸோட எக்கோஸ் கேட்கறது. டிவைன் ஒர்க்கர்ல ஈஷா உபனிஷத்தோட எக்கோ பார்த்தோம். லீலால ரிக்வேதத்தோட வாக்கியங்களை கண்டோம். அது போல இந்த டியூவல் பீயிங் சானட்ல நமக்கு முண்டக்க உபனிஷத்தில் வரும் வரிகளின் எதிரொலியை பார்க்க முடியும், கேட்க முடியும். ரொம்ப அழகான உவமை அதுல வருது. முண்டக்க உபனிஷத் 3rd chapter 1st sectionல 2 பறவைகளை பற்றி குறிப்பு இருக்கிறது. இந்த 2 பறவைகளுக்கும் பகவான் கூறுகிற 2 செல்ஃப்ஸ்க்கும் உள்ள ஒற்றுமையை பார்ப்போம். முண்டக்க உபனிஷத் என்ன சொல்றதுன்னா, 2 பறவைகள், அழகிய சிறகுகள் கொண்ட 2 பறவைகள் ஒரே மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. 2ல் ஒன்று அம்மரத்தின் இனிய பழத்தை சுவைக்கிறது, மற்றொன்றோ ஒன்றும் உட்கொள்ளாமல் உண்ணும் தன் தோழனையே பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த வரிகள் ஃபர்ஸ்ட் லைன் அதுல துவா சுப்பர்ணா, துவானா 2, சுப்பர்ணா இஸ் பியூட்டிஃபுல் விங்ஸ். துவா சுப்பர்ணா சயுஜா சகாய சமான விருட்சம் பரிசுஸ்வஜாதே என்று துவங்குகிறது. 2வது பறவை முதல் பறவையோட கம்பேனியன் சகா என்று குறிப்பிட்டு இருக்கிறது. இந்த பறவைகளோட ரிலேஷன்ஷிப் என்ன? சகாய என்று சொல்வதால் 2ம் கம்பேனியன்ஸ். அதாவது இங்க புருஷா அண்ட் ஈகோன்னு சொல்லலாம், அங்க ஜீவாத்மன் பரமாத்மன் என்று கொள்ளலாம். பழத்தை சுவைக்கும் பறவை ஈகோ மேம் மியூட் ஆயிருக்கு, அன்மியூட் பண்ணனும் மேம். மியூட் ஆயிருக்காமா? ஐ அம் வெரி சாரி. எப்போ மியூட் ஆச்சு? நான் 1 minute முன்னாடில இருந்து மேம். ஓகே ஓகே. சோ ஐ டோன்ட் பழத்தை சுவைக்கும் பறவை அங்கமா. ஓகே, பழத்தை சுவைக்கும் பறவை. ஓகே. சோ பழத்தை சுவைக்கிற பறவை நம்ம எடுத்துக்கலாம். அது கர்மாங்கிற பழத்தை தின்றுதான் ஆக வேண்டும். ஏன்னா கர்மால இருந்து நமக்கு எஸ்கேப் கிடையாது. நம்ம அந்த பழத்தை சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? we will be forced to eat. இளங்கோவடிகள் சொல்லியிருக்காருல, ஊழ்வினை உறுத்து ஊட்டும்னு. அது there is no escape. ஊட்டுறது force feeding. It is not something that you can அங்க சாய்ஸ் கிடையாது. ஆனா அது ஊட்டப்படும். இங்க ஆனா கிரேட்டர் செல்ஃப் உண்ணுவதில்லை. அந்த லைன்ல என்ன வந்திருக்கு, அந்த இன்னொரு பறவை பழத்தை திங்கிற தன்னுடைய கம்பெனின்னு பார்த்துட்டே இருக்கு, ஆனா அது சாப்பிடுறது இல்லை. ஏன்னா கிரேட்டர் செல்ஃப்க்கு கர்மா கிடையாது, அதுக்கு பழத்தை உட்கொள்ள வேணுங்கிற ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. ஆனாலும் அது உண்ணுவதும் இல்லை, தன் தோழனை விட்டு செல்வதும் இல்லை. சோ நம்மளுக்கு எவ்வளவு கர்மால நம்ம கட்டுண்டு கஷ்டப்பட்டாலும் நம்மள பரமாத்மா விட போறது இல்லை. என்னவோ பண்ணிட்டு போட்டோம். He is not bound by karma, but he goes on watching us. He is waiting for us. He is helping us. So அதனால்தான் it watches its fellow அப்படின்னு வந்திருக்கு. ஒரே மரத்துல அமர்ந்து தன் தோழனை கவனித்துக் கொண்டு இருக்கிறது. இப்ப திருமந்திரம் கூட 2 அன்னப்பறவைகளை பற்றி கூறுறது. அதுவும் ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற தொடர்பு அங்கேயும் உணரலாம் நம்ம. அன்னம் 2 ஆற்றங்கரையினில் துண்ணி 2 வினை பிரியா.
ஸோ அதனால இந்த ரெண்டும், இந்த ஈகோ அண்ட் ஹையர் செல்ஃப், this Jivatma and Paramatma, they are always together. Their purpose is to be together, timeless and time. So even in the rendu paravaigalum vandu, it is a simultaneous reality of timeless and time. That is something that is believed in the Mundaka Upanishad. Timeless vera, time vera kadiyadu. Timeless and time rendutoda relationship romba arpudhamanadu. காலத்துல வாழும் நாம் சாஸ்வதமான இறையை நாடினால்தான் காலத்திற்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்படி எட்டர்னல் அண்ட் இன்ஃபைனைட்டுடைய எண்ணமே இல்லைன்னா, நம்ம எட்டர்னல் பத்தியே நினைக்கலைன்னா, இந்த காலத்துல வாழும் வாழ்க்கை அர்த்தமற்றதாக அல்லவா ஆகிவிடும். இப்ப கண்ணனோட குழலோசை இருக்கிறது, அது காலத்தை கடந்தது. மீதி எல்லாரும் மியூசிக்கோ ஃப்ளூட்டோ வாசிக்கிற மாதிரி நம்ம அதை நினைக்க முடியுமா? இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு கச்சேரி கேட்பது போல அதை நம்ம கேட்க முடியாது. அவனுடைய குழலோசை இஸ் டைம்லெஸ். அந்த டைம்லெஸ் இஸ் பிரேக்கிங் இன் டு டைம். அந்த இதுல கூட நிறைய போயிட்டு டைம்லெஸ் அண்ட் டைமோட இன்டர்செக்ஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ கோபிகள் கண்ணனோட குழலை கேட்டதும் அப்படியே தன் நிலை மறந்து போறாங்கன்னா, இட் இஸ் த டைம்லெஸ் பிரேக்கிங் இன் டு டைம். இட் இஸ் த இன்ஃபைனைட் இம்பிஞ்சிங் on the finite. அதனால இந்த சாஸ்வதமானது காலத்திற்குள் புகுந்தால் காலமே மாறிவிடுகிறது. அது புகுறச்சுதான் காலத்துக்கே ஒரு அர்த்தம் வருது. அதனால இந்த கிரேட்டர் செல்ஃப் எதுக்காக தான் வந்திருக்கோமோ, காலத்துக்குள்ள நுழையறதோட பர்பஸ் அவனே நிறைவு செய்வான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர்லயே அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்கார். இப்ப பகவான் 14 வரிகளையும் அந்த 14 வரையும் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கிற டியூவல் பீயிங் பத்தி ரொம்ப கச்சிதமா சொல்லியிருக்கார். ஸோ டு கன்க்ளூட், தேர் ஆர் 2 beings in my single self ன்னு அவர் சொன்னார்னா, அது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற டியூவல் பீயிங். ஒரு லெட்டர்ல பகவான் சொல்லியிருக்கார், nothing human is alien to me and nothing Aurobindonian should be alien to you. அப்போ நம்ம எல்லார்ட்டையும் இருக்கிற டீப்பர் செல்ஃபையும் முன்னாடி நிக்கிற ஈகோவையும் பற்றி சொல்லிவிட்டு நம்ம இவல்யூஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் கிளியரா சொல்றார். ஆல் மஸ்ட் பி நோன் அண்ட் டு ஹலோ there was a break. Okay. All must be known unto that greatness given அப்படின்னு சொல்றார். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப் அண்ட் மைண்ட் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதை வெற்றி கொள்ள வேண்டும், அதை கிரேட்டர் செல்ஃப்க்கு ஆஃபர் பண்ண வேண்டும். அந்த ஆஃபர் பண்றச்சுதான் நம்ம நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு ஒரு there is a meaning in it. எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது, காஞ்சி மகா பெரிவால எல்லாரும் வணங்கச்ச அவர் நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இதை பற்றி அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னது, நீங்க எல்லோரும் பண்ற நமஸ்காரம் எனக்கு சொந்தம் இல்லை, அதை நாராயணனுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேவர்களுக்கு செய்யற நமஸ்காரம் கூட கேசவனைத்தான் போய் அடையும், நான் மனுஷன் தானே அப்படிம்பாரு. சர்வதேவ நமஸ்காரோ கேசவம் பிரதிகச்சதி. அது மாதிரி இங்க என்னெல்லாம் வாட் எவர் வி வின் ஃப்ரம் நேச்சர், வாட் எவர் லைஃப் அண்ட் மைண்ட், வி ஆஃபர் இட் டு த ஹையர் செல்ஃப். ஏன்னா அந்த ஹையர் செல்ஃப்க்கு தான் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவர், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஸ்டம் இருக்கிறது. நமக்கு கிடைச்ச வெற்றிய கண்டினியூஸாக எவ்ரிடே ஹையர் செல்ஃப்க்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது அழகா நமக்கு 14 வரியில புரிய வச்சு நமக்கு பல ஜன்மங்களுக்கு தேவையான சாதனா மெட்டீரியலை நமக்கு பகவான் கொடுத்திருக்கார். அதற்கு அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சானட்டை எனக்கு கொடுத்த பகவானுக்கும் அதை புரிய வைத்த அன்னை மாகேஸ்வரிக்கும் அந்த கமெண்ட்ரியை எழுதிய என் பரமகுருவிற்கும் அதை எனக்கு அன்புடன் வழங்கிய என் குருவிற்கும் என் நன்றிகளை உரிமையாக்கி இந்த நல்வாய்ப்பினை எனக்கு அளித்த ஸ்ரீ அரபிண்டோ சொசைட்டி சென்னை பிரான்ச்சிற்கும் சேர்மன் சிவகுமார் அவருக்கும் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். அன்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார், எஸ் ப்ளீஸ்.
எனக்கு 1946 மைண்ட் போறது. மீரா அவர்கள் கூறிய அந்த விளக்கத்தை கேட்ட பிறகு, அப்போது லயோலா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இன்டர்மீடியட், ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்ல ஹை ஸ்கூல் வரைக்கும் படிச்சுட்டு காலேஜ் வந்த பிறகு இங்கிலீஷ் மீடியம் என்றாலும் 2 சென்டென்ஸ் என்ன கோர்வையா சொல்றதுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு அந்த பருவம். அங்க இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர் வந்து எம்ஜி நிலகண்டன் என்பவர். அவர் அன்னைக்கு வரல. அந்த கிளாஸ்ல வந்து இங்கிலீஷ் கிளாஸ் கேட்கறதுக்கு இன்டர்மீடியட்ல 4 செக்ஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு அவ்வளவு பேர். அந்த 2 செக்ஷனுக்கு பாலகிருஷ்ணன் ஒருத்தருக்கும் இவருக்கு இங்கிலீஷ் வந்து இவர் எம்ஜி நிலகண்டனுக்கு இன்னொரு 2 செக்ஷன். ஸோ லாட் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே சத்தம் போட்டுருந்தா, பேசுறது, ஜோக் அடிக்கிறது. இப்போ திடீர்னு பிரின்சிபல் ரூமுக்குள்ள சத்தம் கீழே வரைக்கும் கேட்டிருக்கேன். நாங்கள் செகண்ட் ஃப்ளோர், லயோலா காலேஜில் மெயின் பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர். அவர் வந்துட்டார். அரௌண்ட் 6 feet 5 inches உயரம். அப்படியே 2 ஸ்டேபிள் ஏறிட்டு கப் சிப்பா ஏற்றி கிளாஸ். அவர் ஒன்றும் சொல்லலை. என்ன கிளாஸ் எடுக்க நீங்க, என்ன சப்ஜெக்ட், என்ன லெசன் கேட்டார். அது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதை எடுத்து கொடுத்தான். ஸ்பெக்டேட்டர் எஸ்எஸ்ல இது மாதிரி பக்கம் அப்படி அதை எடுத்துட்டார். அதுல பார்த்துட்டு அது ஒரு லாட்டின் ஃப்ரேஸ் சரியா ஞாபகம் வரல எனக்கு. இப்போ தூம் தாசு லிக்வித்தூர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் போடுற ஒரு நாய்ஸ் கொண்ட அந்த வைப்ரேஷன் உள்ள சென்டென்ஸ். அந்த கிளாஸ் முழுக்க அந்த 45 minutesம் அவர் வந்து எடுத்து அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருந்தார். அதுபோல நமக்குள்ள 2 பீயிங் இருக்கு. ஒண்ணு வந்து பரமனோட சம்பந்தப்பட்டது, எல்லாம் அறிந்தது, ஆட்சி புரியக்கூடியது, சிற்றரசனாக இருக்காது. 2வது ஆட்சி புரிய வேண்டியது, ஏன்னா ஈகோ நிறைந்தது, அவசரப்படுவது, நம் தவறுகளையே உண்டாக்குவது, தவறுகளை செய்தால் அதை நியாயப்படுத்துவது. தவறு தானே, நியாயம்தானே, நீ தவறு, இந்த மாதிரி உள்ள கோபம் வருவது என்று நியாயப்படுத்துவது என்றெல்லாம் கூறி அவர் எப்படி இந்த போயத்துக்கு என்ன சிம்பலிசம் என்று கூறி முடித்த போது வயசில் இருந்தது. உஷா அவர்கள் கூறினார், இறைவன் மறைத்து இருக்கிறான், மறைந்தவனா இருக்கிறான், தன்னை காண்பித்துக் கொள்வதில்லை. ஆனால் அவனை நாம் கண்டுபிடிப்போமோ என்று அவன் நம்மையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய லீலா, அதுதான் அவனுடைய விளையாட்டு. லீலாங்கிற அடுத்த பக்கத்துல ஒரு பேஜ் இருக்கு ஏற்கனவே. இந்த போயம் வந்து 40ஆம் பக்கம்னா லீலா வந்து அந்த சானட் புத்தகத்துல 41ஆம் பக்கம். நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அறியாமையால் அந்த செயலை புரியாமல் இருந்தால் நாம் அந்த முண்டக உபநிஷத்தில் உள்ள அந்த பறவையை போல் அவசரமாக கர்மாவை செய்வதற்கு தொலைந்து முனைந்து பழுத்து தின்கிறது. அந்த கீழ்ப்பறை கிளையில் இருக்கும் பறவையோ அந்த பறவையை சாவதான பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அவசரப்படணுமா, கர்மாவை நீயே தேடிக்கிறிய, நீ வந்து கர்மாவை புரியும் போதே ஒரு கர்மாவை பழம் திங்கிறது, கர்மாவை புரியும் போது மேலும் கர்மாவை உண்டாக்கி கொள்கிறாயே என்பதோ பார்க்கிறார் என்று விளக்கினார். ரொம்ப அற்புதமான செஷன். யூஆர் ஆல் வெரி கிரேட்ஃபுல் டு யூ டாக்டர் உஷா. தேங்க்யூ வெரி மச். எஸ் மேடம். வணக்கம் மேடம். உஷாமா, வெரி ஸ்வீட். நீங்க வந்து இந்த சானட்டை படிச்சு அதை நல்லா எங்களுக்கு விளக்கம் சொன்னீங்க. நிறைய லிட்ரேச்சர்ல உள்ள சில ரகசியங்களையும் அழகுகளையும் கூட எடுத்து சொன்னேன். எங்களுக்கு அவ்வளோ புரியலன்னாலும் இட்ஸ் ஓகே. ஒரு பிரில்லியன்ட் சர்ஃபேஸ் எல்ஃபாட்டம் பேசின்னு இருக்கோமோன்னு கூட தோணித்து. தட்ஸ் ஓகே. பட் நீங்கள் சொன்னல பின்னாடி அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைனுக்கு வந்து கொஞ்சம் இது கேட்கணும். ஆல் மஸ்ட் பி நோன் அண்ட் டு தட் கிவன் அப்படிங்கிறது வந்து சரணாகதியை சொல்றாரா? and to that greatness given. சாரி, and to the greatness given. அதாவது நம்ம வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன விக்டரி கிடைக்கிறதோ
அத வந்து அந்த புருஷாக்கு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறார். ஸ்பெஷலி இந்த 2 ஏரியாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் மைண்ட். திஸ் மைண்ட் அண்ட் லைஃப், த மிரர் அண்ட் த மாஸ்க் சொல்றாரு இல்லையா? மைண்ட் அளவுலையும் லைஃப் அளவுலையும் நம்ம வந்து இந்த யூனிவர்சல் நேச்சரோட முட்டி மோதி என்ன நமக்கு ஒரு சிறிய வெற்றி கிடைக்கிறதோ அந்த வெற்றிய டு தட் கிரேட்னஸ் இஸ் த பிகர் செல்ஃப். அந்த பிகர் செல்ஃப்க்கு அதை கொடுத்துட்டா தென் ஈகோ பிகம்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் growth. அதை கொடுக்காம தானே வச்சுட்டு இருந்தோம்னாக்கா, தானே நம்ம தானே வெற்றி கண்டோம் நமக்கே வச்சுக்கலாம்னு நினைச்சா, தென் அப்படி நினைச்சுட்டா இட் பிகம்ஸ் obstacle. It becomes an obstacle to evolution. அத வந்து என்னோடது இல்ல, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு அதை ஹையர் செல்ஃப் கிட்ட கொடுத்துட்டா then it becomes a helper in evolution. எல்லாம் உன் செயல்னு அவர்கிட்ட சொல்லிடணும். அது மாதிரியாமா? உன் செயல்னு மாத்திரம் இல்ல, நான் இப்ப இது வெற்றி என்னுடைய வெற்றி இல்ல, இது ஒண்ணு சேர்ந்தது, இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற சக்தி வந்து ஈகோக்கு கிடையாது. சோ இந்த ஈகோ பர்சனாலிட்டி கொஞ்சம் விக்டரி வருத வந்து அதை பிகர் செல்ஃப்க்கு கொடுத்தா பிகர் செல்ஃப்க்கு தெரியும் அதை வச்சுட்டு என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணுங்கிற விஸ்டம், அந்த பவர் எல்லாம் அந்த செல்ஃப்க்கு இருக்கிறதுனால அதுகிட்ட கொடுத்துட்டா இவல்யூஷன் நல்ல மலமலான்னு வந்துடும். சோ நைஸ்மா, தேங்க்யூ. அப்புறம் அந்த 2 பேர்ட்ஸை பத்தி சொன்னேன் இல்லையா முண்டக உபனிஷத்துல, அது நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அதுல ஒரு நல்ல இது புரிஞ்சுது. அந்த இன்னொரு பறவை உண்பதும் இல்லை தோழனை விட்டு விடுவதும் இல்லைன்னு சொன்னேன். தட் வாஸ் சோ அமேசிங். எஸ், அது இன்னைக்குதான் நன்னாவே புரிஞ்சுது. அவர் வந்து உண்பதும் இல்லை, அப்படியே நம்மளை வந்து ப்ரொடெக்ஷனா பார்த்துட்டே இருக்காரு. ஓ, ரொம்ப நன்றிமா, ரொம்ப ரொம்ப அற்புதம். தேங்க்யூ. எஸ், ஹலோ, உங்க மைக் மியூட்ல இருக்கு. ஹலோ. எஸ் சார், குட் ஈவினிங் சார். அம்மா குட் ஈவினிங். அம்மா, மைண்ட் வந்து பொதுவா நம்ம மூணோட தான் பொதுவா கம்பேரிசன் இருக்கும் இல்லையா? அதோடைய அத பொதுவா அந்த லுனாட்டிக் அதெல்லாமும் அந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா? சோ அந்த மைண்ட் அண்ட் மிரர் அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது மைண்ட் வந்து இந்த லைஃப் எப்படி இருக்குன்னு மிரர் போட்டு ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு காட்டுறது. அதே மாதிரி ஹையர் கான்சியஸ்னஸோட லைட்டை வந்து இங்க லைஃப்க்கு காட்டுறது. எப்படி, அதாவது இந்த மிரர் அண்ட் மாஸ்க் ரெண்டும் வந்து மிரர் வந்து உள்ளதை உள்ளபடியே காட்டுறது, மாஸ்க் வந்து உள்ளதை மறைச்சிடுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டையும் சொல்லியிருக்கு. லைஃப் வந்து மாஸ்க் போட்டு மறைக்கிறது, ஆனா மைண்ட் இஸ் லைக் அ மிரர். இட் ஷோஸ் ஹையர் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கோ அதை லோவர் கான்சியஸ்னஸ்க்கு காட்டுறது, லோவர் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கோ அது ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு காட்டுறதுனால இந்த மைண்ட் அவர் மிரர்னு சொல்லியிருக்காரு. டிஸ்டார்ஷன் இல்லாம உள்ளது உள்ளபடியே சொல்றதுனால அது மிரர். அப்ப மைண்ட் ஹஸ் தி கெபாசிட்டி ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அலோன் அப்படினா. ஆமா. Because mirror reflects, and a good mirror reflects without any distortion. அதனால அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, thank you. வேற யாராவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ டாக்டர் உஷா மகாதேவன். இந்த பகவானுடைய இந்த 14 வரி கவிதை சானெட், அதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது, இவ்வளவு ஆழமான உண்மைகளை அது தாங்கி உள்ளது என்பதை நன்றாக விளக்கினீர்கள். எவ்வாறு ஒரு மனிதனிடம்
எல்லா மனிதர்களிடத்திலும் அந்த டூ செல்ஃப்ஸ், ஒன்று வந்து த கிரேட்டர் செல்ஃப் ஆர் ஹையர் செல்ஃப், மற்றொன்று த லோவர் செல்ஃப் ஆர் சர்ஃபேஸ் செல்ஃப் ஆர் த ஈகோயிஸ்டிக் செல்ஃப். ஒன்று வந்து இந்த புருஷா, இட் பிலாங்ஸ் டு த புருஷா, another it belongs to the பிரகிருதி. இது இதை ரொம்ப அழகாக விளக்கினீர்கள். எப்படி இந்த போயம்ல வந்து பகவான் இதை வகைப்படுத்தியுள்ளார். 3 first 3 portions consisting of 4, அந்த 4 வரிகளை கொண்ட பகுதிகள், குவார்டெட்ஸ். கடைசியில வந்து இந்த கப்லெட். எப்படி வந்து இந்த சர்ஃபேஸ் செல்ஃப், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மேற்புறத்தில் தான் வாழ்கின்றான். அதனால் அவன் எப்பொழுதுமே தன் மேற்புறத்தில் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தொடர்புகளுக்கு உடனடியாக தன்னுடைய அந்த ரியாக்ஷன், தன்னுடைய எதிர்விளைவை தெரிவிக்கின்றான். இதுல ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் தெரிவித்தீர்கள். மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? நாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலர் செல்ஃப், அதுதான் உண்மையான செல்ஃப் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது வந்து உண்மையான செல்ஃப் இல்லை. இட்ஸ் ஒன்லி a smaller செல்ஃப். அதை தாண்டி கிரேட்டர் செல்ஃப் என்கின்ற ஒன்று இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வது, இட் இஸ் a big step in evolution என்று கூறினீர்கள். So to be aware of our smaller self and to know that it is not our true self, அதுவே ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன் ஒவ்வொரு மனிதனுக்கும். அதே போல இந்த கிரேட்டர் செல்ஃப், த காட்ஹெட் என்று பகவான் கூறுகின்றார், த புருஷா, அது பின்னிருந்து அனைத்தையுமே கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த லோவர் செல்ஃப் அதை வந்து அது கைவிட்டு விடுவது இல்லை. நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் தான் வந்து it becomes the instrument of the small self bound in time. அதை கூறினீர்கள். The greater self என்பது அதுதான் இந்த அனுமந்த புருஷனாக செயல்படுகின்றது, தி சாக்ஷனர். ஆகலால் அதற்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது, இட்ஸ் a part of the infinity. அந்த அனந்தமான ஒரு அம்சத்தினுடைய அதை சார்ந்ததுதான் நான் என்கின்ற அந்த உண்மையை அது அறிந்த வண்ணம் செயல்படுகின்றது. அதனால் அது எப்பொழுதுமே டிராங்குவிலாக இருக்கின்றது, சலனமற்று இருக்கின்றது. பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு தி எட்டர்னிட்டி என்று கூறினீர்கள். அதே போல அந்த கிரேட்டர் செல்ஃப், அதனுடைய ஆட்சிதான் இந்த இயற்கையை சார்ந்து செயல்படும் அந்த லோவர் செல்ஃப், அங்கு அதுதான் ஆட்சி புரிகின்றது. ஹிஸ் வில் ரூல்ஸ் த கிங்டம் ஆஃப் பிரகிருதி என்றும் கூறினீர்கள். இதுல ஸ்மாலர் செல்ஃப் நாம் இருக்கக்கூடிய அந்த நிலை, எல்லா மனிதர்களுமே இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த we are the slaves of the nature, அதற்கு அடிமைப்பட்டு இருக்கின்றோம். whereas அந்த கிரேட்டர் செல்ஃப் என்பது அது எஜமானனாக இருக்கின்றது. ஆதலால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அந்த மேற்புற ஜீவன், அதை சார்ந்த இயக்கங்கள், அதை அனைத்தையுமே நாம் அந்த உயர் செல்ஃப், கிரேட்டர் செல்ஃப், அதற்கு நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுதான் இதனுடைய கருத்தாக நாம் காண்கின்றோம். ஸ்மாலர் செல்ஃப் மஸ்ட் ஆஃபர் இட்ஸ் மைண்ட் அண்ட் லைஃப் டு த கிரேட்டர் நேச்சர். அதே போல நீங்கள் கூறினீர்கள், எல்லாம் அறிந்த சர்வ ஞானம் உடைய அந்த பரம்பொருள் தான் அறியாமை என்கின்ற அந்த முகமூடியை அணிந்து கொண்டு தன்னை இந்த இயற்கையினுடைய விளையாட்டில் லீலை புரிகின்றது என்று கூறினீர்கள். இதற்கு அழகான ஒரு பேரலல், இணையான ஒரு கருத்தை நீங்கள் முண்டகோபனிஷத்திலிருந்து அந்த 2 birds, அந்த ஒப்புவமையை நீங்கள் இங்கு சுட்டிக்காட்டினீர்கள். மேலும் ஒரு முக்கியமான உண்மையையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். என்னவென்றால், இந்த இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா, the lower self and the higher self, they belong to the same reality. ரெண்டும் வெவ்வேறு விஷயமே கிடையாது. ஒன்று வந்து மாயையோ மற்றொன்று தான் உண்மை என்கின்ற அந்த பொருள் இங்கு இல்லை. இரண்டுமே they belong to the same reality.
ஒன் இஸ் டைம்லெஸ், காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. மற்றொன்று காலத்திற்கு உட்பட்டு இருக்கின்றது. ஆகையினால் காலத்திற்கு உட்பட்ட இருக்கக்கூடிய நம்முடைய மேற்புற அந்த ஜீவன் காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த உயர் ஜீவனுக்கு தன்னை ஒப்புவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சானெட், இந்த கவிதையினுடைய உட்பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத்தகைய சிந்தனையை எங்களுக்கெல்லாம் தூண்டிவிட்ட உங்களுடைய இந்த பேச்சு மிகவும் அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு மிக்க நன்றி. ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மேலும் எங்களுடைய ஏன்னா பகவானுடைய கலெக்டட் போயம்ஸ் வந்து ஒரு பெரிய வால்யூமே இருக்கு. ஸோ அவ்வளோ போயம்ஸ் குறித்தும் நீங்கள் பேசலாம். அதனால் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சத்சங் தொடர்களில் கலந்து கொண்டு உரையை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். தற்பொழுது பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும்.